தலைநகர் டெல்லியில் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு சந்திப்பு என்பது நடந்திருக்கின்றது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் வைத்து தேமுதிகவின் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய எல்.கே. சுதீஷ் நேரில் சந்தித்து மிக முக்கியமான கோரிக்கை மனுவை சமர்ப்பித்திருக்கிறார். அதில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை அமைக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு எந்த விதமான உதவியும் செய்யக்கூடாது என்ற மிக முக்கியமான ஒரு வலியுறுத்தலை அவர் முன்வைத்திருக்கின்றார். அதே போல தேமுதிகவின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்ற மற்றொரு மிக முக்கியமான கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். பொதுவாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் நடக்கும் பொழுது பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியாக நேரம் கொடுத்து சந்திப்பார். அந்த வகையில் எல்.கே. சுதீஷ் அவர்கள் இன்றைய தினம் மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அவர் முதலாக பிரதமரை சந்தித்திருக்கிறார். இந்த முதல் சந்திப்பின் பொழுதே அவர் 2 முக்கியமான கோரிக்கைகளை தமிழ்நாடு காவேரி விவகாரம் சம்பந்தமாகவும் அவரது கட்சியின் நிறுவனராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்த விஜயகாந்த் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்ற 2வது கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.